நான் பார்த்திருக்கிறேன். 40, 45 வயது ஆண்களும் பெண்களும் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த சொல் மட்டும் எனக்கு 15 வயசுல கிடைச்சிருந்தா, இந்த அறிவுரை மட்டும் நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு யாராவது சொல்லி இருந்தா. பாரு, வாழ்க்கையில நமக்கு வாய்ப்புகள் வரும். எப்படி வரும்? எந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்? இந்த வாய்ப்புகளை இந்த வயதில் 8வது வகுப்பு படிக்கின்ற பொழுது நீ பயன்படுத்திக் கொண்டால், நான் சொல்லுகிறேன், 20 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க உட்கார்ந்திருப்ப. இங்க இருந்து தொடங்கணும். நீ அப்புறமா பாத்துக்கலாம், வயசான அப்புறமா பாத்துக்கலாம், டிகிரி முடிச்ச அப்புறமா பாத்து. உன் வாழ்க்கை நீ 12, 13 வயதில் தொடங்கணும். 12, 13 வயதில் தொடங்குவதற்கான அந்த முனைப்பும் அந்த ஆற்றலும் கவனத்தை கொண்டு செலுத்தக்கூடிய ஆற்றலும் குழந்தையே உன்னிடத்தில் வர வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். எப்படி வரும்? முதல்ல சொன்னா புரியாதுங்க, வார்த்தைகள் புரியாது, பரவாயில்லை. நான் சொல்றேன், பிளஸ் 2 குழந்தைகளுக்கு கூட சில விஷயங்கள் புரியாது. ஆனா கொஞ்சம் காலத்தை தாழ்த்தி போட்டால் அந்த சொற்கள் நமக்கு புரிய தொடங்கும். இப்ப நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறேன் பாரு. சத்தியமா சொல்றேன், இந்த குரூப்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் தமிழ்ல தான் சொல்ல போறேன். புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கேன், உண்மையா கை தூக்கு. புரிஞ்சு உனக்கு புரியாது, நீ கை தூக்க கூடாது. புரியலன்னா கை தூக்க கூடாது. சும்மா கிண்டல் பண்றதுக்காக கை தூக்குனா மேடைக்கு கூப்பிட்டுருவேன். சரியா? பதில் சொல்லுன்னு கூப்பிட்டுருவேன். கிண்டலுக்காக கை தூக்க கூடாது. புரிஞ்சுதுன்னா கை தூக்கு. வாழ்க்கை முழுவதும் இப்ப குழந்தைங்க எப்படி என் கண்ட்ரோல்ல இருக்குது இல்லப்பா? டீச்சர்ஸ் ஏன் இந்த மாதிரி கண்ட்ரோல்ல கொண்டு வரேன்னு தெரியுமா? இந்த 25 இயர்ஸ்ல என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆனது இல்லப்பா. யாரும் ஃபெயில் ஆனது இல்லை. அது என்னுடைய ஹிஸ்டரி சார், இது என் வரலாறு. குழந்தைகளே கவனம், நான் தமிழ்ல தான் பேச போறேன். புரிஞ்சிருச்சுன்னா மட்டும் தலையாட்டு, புரிஞ்சிருச்சுன்னு. வாழ்க்கை முழுவதும், புரிஞ்சுதா? வாழ்க்கை முழுவதும், புரிஞ்சுதா? முட்டாளாக இருப்பதை விட, புரிஞ்சிருச்சா? ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். புரிஞ்சுதா இல்லையா? நீ கம்முன்னு இரு, மேடையில் இருக்கிறவங்க கேட்கிற. புரிஞ்சுதா சார்? புரியுற மாதிரி இருக்குமே தவிர புரியாது. வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலி. இப்ப நான் சொல்றேன், உனக்கு புரியுதா? இது என்னது? ஓ, எனக்கு தெரியல. 30 வருஷமா பேசுறேன்னு தெரியல. எங்களை வந்து ஏர்போர்ட்ல இருந்து, என்ன விமான நிலையத்துல இருந்து என்ன கூட்டிட்டு வந்தாரு சார் மதியழகன் டீச்சர். இருக்கிறீங்களா சார்? ஆபீஸ்ல இருக்காரா சார்? சாட்சி. சார் பேரு நந்தகோபன் சார் தான் டிரைவ் பண்ணிட்டு வந்தார். அவர் சாட்சி. பாருங்க, பின்னால் உட்காந்துருக்காரு, நான் முன்னால் உட்காந்துட்டு இருக்கிறேன். கார் போயிட்டு இருக்கு, 1.5 மணி நேரம் பயணம். நான் சும்மா கேட்குறேன், மனசுல ஒரு கியூரியாசிட்டி கேட்குறேன். சார் என்னவா சார் இருந்தீங்க? டீச்சர் மேடம். ஓ சூப்பர் சார். சார் ஒரு டவுட்டு சார். என்ன பேராசிரியர்? சொல்லுங்க சொல்லுங்க ப்ரொஃபசர். 30 வருஷமா பேசுறேன் சார். சரி, என் முன்னால ஏதோ ஒன்று கொண்டாந்து வைக்கிறாங்க சார், கருப்பா. அப்படிலாம் ஒன்றும் வைக்க மாட்டாங்க மேடம். இல்ல சார், அது கொண்டெல்லாம் இருக்கு சார். என்ன சொல்ல வரீங்க? இல்ல சார், அதுல நான் பேசினாதான் எல்லாருக்கும் கேக்குது, அது என்னன்னு எனக்கு தெரியல சார், நீங்க சொல்லிக் கொடுங்க சார்னு கேட்டேன். எதுக்குமே டென்ஷன் ஆகாத மதியழகன் சார் டென்ஷன் ஆயிட்டு நந்தகோபால் சார், ஏ பிரேக்கை போட்டு வண்டியை நிறுத்துப்பா. மேடம் உண்மையா சொல்லுங்க, உங்களுக்கு மைக்னா என்னன்னு தெரியாது? தெரியாது சார். ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, உங்களையும் ஒரு பெரிய பேச்சாளரா நினைச்சு இந்த ஸ்கூல் பசங்களுக்கு முன்னால அறிவுரை சொல்ல கூப்பிட்டேனே. ஏ முட்டாள் பெண்ணே, உனக்கு தெரியாது மைக் என்றால் டென்ஷன். டீச்சர்ல அறிவில்லைன்னு பார்த்த உடனே கோவம் ஆயிடும் உங்களுக்கு. உனக்கு அறிவில்லை முட்டாள் பெண்ணே, மைக் என்றால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷம் எலக்ட்ரான் புரோட்டான்லாம் கிளாஸ் எடுத்தார். எனக்கு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டது. இப்போ சொல்றேன், புரியுதா பார் நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட். வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கிக் கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். சரியா? நான் என்ன சொல்றேன், ஸ்கூலுக்கு எதுக்கு வந்திருக்கோம்? தெரியாததை தெரிஞ்சுக்க தானே வந்திருக்கோம். சரி, கிளாஸ் நடக்குது, கெமிஸ்ட்ரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல எக்கனாமிக்ஸ் நடக்குது, பிசிக்ஸ் நடக்குது, காமர்ஸ் நடக்குது. கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது உனக்கு ஒரு டவுட். இங்க கவனி. ஹலோ, உனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. உன் டீச்சர் கிட்ட கேக்குற, மேடம் சார் இப்படின்னா என்ன சார்னு. சத்தியமா இந்த கேள்வியை யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப பேசிக் கொஸ்டின். 8th ஸ்டாண்டர்ட்லயே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அது அப்பதான் 9th போக முடியும், அப்பதான் 10th போக முடியும், அப்பதான் 11th போக முடியும், அப்பதான் 12th போக முடியும். ஆனா நீ பேசிக் கொஸ்டின் கேட்கற, உனக்கு தெரியல. அவங்க என்ன சொல்லுவாங்க? உனக்கு தெரியல அப்படின்னு அவங்க திட்டுவாங்க. நீ என்ன செய்? திட்டுவாங்க பயந்துகிட்டு கேள்வி கேட்காம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காம விட்டுடாத. கேளு.
டீச்சர்ஸ் அவ்வளவு சுலபமா சொல்லி தர மாட்டோம், திட்டுவோம். அறிவில்ல இல்ல, சொல்லிக் கொடுங்க. 8ஆம் கிளாஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இப்ப வந்து கிண்டல் பண்ணல, தெரியல, சத்தியமா தெரியல, சொல்லிக் கொடுங்க. ஸ்டாஃப் ரூமுக்கு வரேன், சொல்லிக் கொடுங்க. அம்மா அப்பாவை கூட்டிட்டு வாணி, நான் கூட்டிட்டு வரேன் மேடம், சத்தியமா எனக்கு இது என்னன்னு தெரியல, சொல்லிக் கொடுங்க. உன்னை எக்ஸாம் எழுத விடாதீங்க. நான் எக்ஸாமே எழுதல. நான் ஒரு விஷயம் சொல்லவா, எக்ஸாம் எழுதுவதை விட எக்ஸாமினேஷன்ல படிக்கிற பாடம் இருக்குல்ல, அது முக்கியமானது. கண்டிப்பா நீ ஒரு நாள் எக்ஸாம் எழுதிடுவ, அதற்கு காலம் உனக்கு வழி சொல்லும். ஆனால் எக்ஸாம்ல என்ன எழுதணும்னு நீ தெரிஞ்சு வச்சிருக்கிற பாரு, அந்த தெரிஞ்சு வச்சிருக்கிற புத்தி தான் உன்னை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்லுமே தவிர வெறும் தேர்வுகளும் வெறும் மதிப்பெண்களும் அல்ல. தெரிந்து கொள். எவ்வளவு முடிதோ நாலேஜ் பெருக்கிக்கோ. நாலேஜ் தான் இன்னைக்கு இருக்கிறது எல்லாமே. கடைசியா வந்து நிக்கிறது நாலேஜ். நாலேஜ் எஜுகேஷனா மாத்து. தகவல்கள் இன்ஃபர்மேஷனை நாலேஜா மாத்து. நாலேஜ் எஜுகேஷனா மாத்து. நான் அப்படித்தான் மாற்றிக் கொண்டிருக்கிறேன். உன் வயதிலே ஆரம்பித்த பயணம். எது படித்தாலும் என் குழந்தையே கற்றுக்கொள். கல்வி சாதாரண விஷயம் இல்ல குழந்தை. கல்வி சிறந்த தமிழ்நாடு பாரதியார். இந்த நாடு கல்வியில் சிறந்த நாடு. நான் ஒன்னு சொல்லட்டுமா, தமிழ்நாட்டுக்கும் வெளியில இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? எல்லாரும் நம்மளை கிண்டல் பண்றாங்க தமிழர்களை. என்ன உன் பேருக்கு பின்னால MA BA MSc BSc எல்லாம் போட்டுக்கிற இல்ல, என்ன உனக்கு பெருமை? என்ன பெருமைன்னு சொல்லட்டுமா? ஈரோட்ல இருந்து பேசுறேன். என்ன பெருமை தெரியுமா? நீங்க வடநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா ஜாதி பேரை தான் பின்னால போட்டிருப்பாங்க. சர்மா, சேஷாத்ரி, ஷிண்டே எல்லாம் ஜாதி பேரை தான் போட்டிருப்பாங்க. தமிழர்களாகிய நாம் கற்ற கல்வியின் பட்டங்களை நம்முடைய பெயருக்கு பின்னால் போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் என்றால், குழந்தைகளே கல்வியை மட்டும் கையில் அகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருபோதும் கல்வியை விடாத, ஒருபோதும் விடாத. கஷ்டம்தான், அவ்வளவு சீக்கிரமா எல்லாம் பாஸ் பண்ண விட மாட்டாங்க, கஷ்டம்தான். இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் எல்லா இடத்துலயும் போய் சொல்றேன். ஒருவேளை நீ என்னுடைய பேச்சை யூடியூப்ல கேட்டிருக்க மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா நீ ரொம்ப பிஸி. இந்த பேச்செல்லாம் கேட்கறதுக்கு நமக்கான சூழலும் இல்லை, யாரும் சொல்லி தரதும் இல்லை. சில பேர் கேட்டுக்கொள்கிறார். அது எப்பவுமே போய் எல்லா பள்ளிக்கூடங்களையும் சொல்லிட்டு வரேன் நான். டீச்சர்ஸ்க்கு இதுல கொஞ்சம் கோவம் வரும், பரவாயில்லங்கிறேன். பெற்றோர்களுக்கும் கொஞ்சம் கோவம் வரும், பரவாயில்லங்கிறேன். ஏனென்றால் என் நோக்கம் என் பிள்ளைகளை தன்னம்பிக்கை உடையவர்களாக அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து எடுப்பது. என்னாலே முடிகிறது என்றால் உன்னால் முடியாதா? இப்படி வச்சுக்கோ. இன்னைக்கு இரவு போய் உன் டைரியில எழுதிக்கோ. ஒவ்வொருத்தனும் எழுது. என்ன எழுது தெரியுமா? என்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது. யாராலும் முடியாது என்றால் அது என்னால் மட்டுமே முடியும். எழுதிக்கோ, எழுதி வை, தன்னம்பிக்கையோடு எழுதி வை. ஏன் தெரியுமா குழந்தை இதை சொல்றேன்? ஏன் சொல்றேன் தெரியுமா? உன்னால் முடியாது என்று நீ சொல்வதை இந்த உலகத்தில் வேறு யாரோ செய்து கொண்டிருக்கிறான். அதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ எங்க முடியாதுன்னு சொல்றியோ அங்க வேற ஒருத்தன் அந்த வேலையை முடிச்சுட்டு இருக்கிறான். என்னன்னு தெரியல, நான் டீச்சரா இருக்கிறேன், இதை சொல்லலாமான்னு எனக்கு தெரியாது. உண்மையா நான் சொல்றேன், இந்த நிர்வாக குழுவுக்கு சொல்றேன். நான் B.Ed படிச்சவ, ரெகுலர் கோர்ஸ்ல B.Ed பண்ணவ, டீச்சர்ஸ்க்கு சொல்றேன். ஆனா நான் பேராசிரியராக இருக்கிறேன். நான் பேராசிரியராக இருப்பதற்கு நான் படிச்ச B.Ed எனக்கு மிகப்பெரிய உதவி செய்கிறது. டீச்சிங் மெத்தடாலஜி. அந்த டீச்சிங் மெத்தடாலஜி அண்ட் பெடகாலஜி இருக்குல்ல, இந்த பெடகாலஜி அண்ட் டீச்சிங் மெத்தடாலஜி எனக்கு கல்லூரிகளில் பயன்படுகிறது. நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், as a teacher சொல்றேன். அது என்னன்னு தெரியல, நீங்க எல்லாம் செய்வீங்களான்னு தெரியல. முன்னாள் மாணவர்கள் கண்டிப்பா செய்வாங்க. இதோ இப்ப கூட செய்யத்தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க எல்லாம் கொண்டாடுவாங்க. நீங்க எல்லாம் அப்படிதானப்பா? என்னன்னு தெரியாதுப்பா, கோச்சிக்காத. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க பிள்ளைங்க மேல எனக்கு அவ்வளவு ஒன்றும் ஈடுபாடு இல்லை மேடம். பாரு, கை தட்டி உன்னை காட்டி கொடுக்காத. கை தட்டினது எல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்காது, சரியா? கை தட்டாத, இதுக்கெல்லாம் கை தட்டக்கூடாது. ஏன் தெரியுமா? இந்த பிள்ளைகள் மீது எனக்கு பெரிய கவனம் இல்ல. இவங்களை கூப்பிட்டு பாராட்டுறோம்ல, நல்லா தெரிஞ்சுக்கோ தம்பிகளா. உங்களை ஏன் தெரியுமா கூப்பிட்டு பாராட்டுறோம்? உனக்காக இல்ல, இப்படி படிச்சா இப்படி பாராட்டு பெறுவேன்னு மத்தவங்களுக்கு சொல்றதுக்காக. உங்களுக்காகத்தான் இவர்கள் பாராட்டப்படுகிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இவர்களை பார்த்து இப்படி இருக்கின்றவர்கள் இப்படி எல்லாம் பெருமைப்படுகிறார்கள் என்று உனக்கு காட்சி பொருளாக இவர்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இந்த பசங்க மேல, இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்குற, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பொண்ணுங்க மேல எனக்கு எப்போதுல இருந்துனா ஒரு மாதிரி வெறுப்பு வந்துச்சு. எப்போன்னா, டீச்சரா இருக்கும்போது இல்ல, ஸ்டூடெண்டா இருக்கும்போதே வந்துருச்சு. அது அப்பதான் முடிவு பண்ணப்பா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ எல்லாம் பதில் சொல்லு. எத்தனை பேருக்கு இங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்? இப்ப நான் சொல்லி கொடுத்துட்டு போயிருவேன். கொஞ்சம் தான் கை தூக்குற, ஓகே பரவாயில்ல, அவ்வளவு தூக்குனாலே போதுமானது. எத்தனை பிள்ளைகளுக்கு கை கீழே போடு. எத்தனை பிள்ளைகளுக்கு, பெரிய பிள்ளைகள் கிட்ட கேட்கிறேன், எத்தனை பிள்ளைகளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களை ஜெயிக்கணும்? சூப்பர். ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? கை கீழே போடு. ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா?
நான் பர்வீன் சுல்தானா உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தந்து விட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க நான் சொல்லி தர மாட்டேன். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களே எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லி தருவேன். Are you with me? Are you with me? Are you with me? சொல்லி தரவா? ஏன் எனக்கு அந்த பசங்க மேல ஒரு மாதிரி ஒரு கவனம்னா, நான் பல தடவை சொல்லியிருக்கேன். எக்ஸாமினேஷன் ஹால்ல 8th நான் படிச்சுட்டு இருப்பேன். அப்போ எக்ஸாமினேஷன் ஹால்ல படிக்கவே இல்லை. இன்னைக்கு சயின்ஸ் டெஸ்ட் குவார்டர்லி உள்ள நுழையிற ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கும் ஒரு பொண்ணு. அது என்கிட்ட ஓடி வந்து கேக்குது, ஏய் சுல்தானா படிச்சிட்டியா? யாரை பார்த்து கேட்குற படிச்சிட்டியான்னு? அப்படி பார்த்தவள, சரி என்ன விடு நீ படிச்சிட்டியான்னு கேட்டேன். ரொம்ப பேனா பென்சில் அந்த ரப்பரு அது எல்லாம் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இப்படி வச்சுட்டு அந்த நோட்டில் அந்த எக்ஸாமினேஷன் எழுதுவாங்களே பேடு அதெல்லாம் வச்சுக்கிட்டு அழகா நிக்குது. எக்ஸாமினேஷன் அன்னைக்கு அந்த ஷூ போட்டு வரும். அழகா ஷூ எல்லாம் போட்டுட்டு அப்படி பக்கவா நிக்குது. நான் பராரி மாதிரி போறேன் படிக்காம. என்ன பார்த்து கேக்குது படிச்சிட்டியான்னு. நான் சும்மா அவளை பார்த்து கேட்டேன், நீ படிச்சிட்டியா? ஒண்ணுமே படிக்கலப்பா பயமா இருக்குது. எப்பவாவது இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது சொல்லி இருக்குதா நான் படிச்சிட்டேன்னு? சொல்லாத. ஒண்ணுமே படிக்கலப்பா இப்படி சொல்லி 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 ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கும். நாம என்ன நினைப்போம், சே ஒண்ணுமே படிக்காததுதான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குது, நாம எதுக்கு படிக்கணும்னு நான் போய் ஃபெயில் ஆகி போன காலம்லாம் உண்டு. உங்க எல்லாருக்கும் சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது எப்படின்னு. நான் அந்த ரகசியத்தை 8ஆம் கிளாஸ்ல தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எம்ஏ முடிச்ச உடனே யூஜிசி கிளியர் பண்ணிட்டேன். நான் வந்து என்னுடைய கரெக்டான ஏஜ்ல அதை விட குறைஞ்ச ஏஜ்லயே எல்லா படிப்பையும் முடிச்சுட்டு கரெக்டா போய் வேலைக்கு உட்காந்துட்டேன் கவர்மெண்ட் ஜாப்ல. ஏன் தெரியுமா? எனக்கு சில ரகசியங்கள் தெரிந்து போனது. எனக்கு இந்த ஏமாற்று வேலைகள், என்ன வந்து பெருமைப்படுத்துறதுக்காக சொல்ற வேலைகள், புகழ் வார்த்தை, இது எதுக்குமே மயங்க மாட்டேன். வேலையா படிப்பா முடிச்சிருவேன். பேச்சு போட்டியில நிறைய மார்க் நிறைய பிரைஸ் வாங்குவேன். ஆனா பேச்சு போட்டியில நிறைய பிரைஸ் வாங்குறது ஒன்றும் என் வாழ்க்கைக்கு துணை நிற்காது. என்னுடைய பேச்சு போட்டி சர்டிபிகேட்டை விட முக்கியமானது நான் படித்து வாங்கிய பட்டங்கள் தான் என்பதனை நான் புரிந்து கொண்ட காலகட்டத்தில் தான் நான் படிக்க தொடங்கினேன். நீ படிச்சு நீ வேலைக்கு போகணுமா வேலைக்கு போக கூடாது அப்புறம் முடிவு பண்ணு. முதல்ல படி, படிச்சிரு பாரு எப்படி மார்க் வாங்குறதுன்னு சொல்லி தரேன். கத்துக்கணுமா? சூப்பர். நான் என்ன பண்ணுவேன், பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லுவேன், அது சரியா இருக்கான்னு பாரு. இந்த டீச்சருங்க இருக்காங்கல்ல, இந்த திங்கக்கிழமை ஒரு நாள் வருங்க. எனக்கு ஒரே சந்தோஷம் என்னன்னா திங்கக்கிழமைன்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிறேன். அதுதான் ஃபர்ஸ்ட் டே திங்கக்கிழமை. சரியா? நல்ல காட்டன் புடவை எல்லாம் பயங்கரமா கட்டிட்டு டீச்சர்லாம் வந்து அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா வருவாங்க. வெள்ளிக்கிழமை தான் நம்ம எக்ஸாம் எழுதியிருப்போம். இந்த டீச்சர்மாருக்கு வேற வேலையே கிடையாது. பேப்பர் ஆசுனா குற்றம்ங்க, இரிதல்னா களைதல்ங்க. குற்றத்தை களைபவர்கள் ஆசிரியர்கள். நீ ஏதாவது ஒரு தப்பா ஒரு பேப்பர் எழுதி கூட திருத்தி கொடுத்துருவாங்க. பிழை திருத்துதல் தான் அவர்கள் வேலையே. வேலையே அதான், என் வேலையே அதான். ஏதாவது பேப்பர் கொடுத்தா திருத்திடுவேன். நீங்க 80 பிள்ளைங்க இருங்க 100 பிள்ளைங்க இருங்க எக்ஸாம் எழுதுங்களேன், கரெக்டா இந்த சாட்டர்டே சண்டே எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க டீச்சர். எனக்கு தெரியும், உட்காந்து பேப்பரை திருத்திட்டு 2 நாள் திருத்திட்டு திங்கக்கிழமை வருவாங்க. கையில இந்த காரிடர்ல நடந்து வர அந்த செருப்பு சத்தம் இருக்குல்ல, அது எங்க நெஞ்சு மேலதான் ஏறி வருவாங்களே. கையில பேப்பர் இருக்குல்ல. ஏங்க போலீஸ் தப்பு செஞ்சவன் போலீஸ்காரனை பார்த்து கூட பயப்பட மாட்டாங்க. எக்ஸாம் எழுதுன நம்ம பேப்பரை நாம பாக்குறது மாதிரி பயம் வேற எதுவுமே கிடையாதுங்க. நம்ம பேப்பரை நாமளே பார்க்கும்போது ஒதுரும், நமக்கு ரொம்ப பயமா இருக்கும். பாருங்க வருவாங்களா டீச்சர். நல்ல டீச்சர் ஒரு கேட்டகரி இருக்கு, டீச்சர்னு ஒரு கேட்டகரி இருக்கு. டீச்சர் யாரு, நல்ல டீச்சர் யாரு அப்படின்னா, நான் நல்ல டீச்சர். டீச்சர் யாருன்னா பேப்பரை இப்படி கொடுப்பாங்க, சுரேஷ், கார்த்தி, மீனாட்சி சுந்தரம், இப்படி என்ன மாதிரியா டீச்சர் நல்ல டீச்சரா இருந்தா? சுரேஷ் 49, கார்த்திக் 48, மீனாட்சி சுந்தரம் வா ஃபெயில் 19 டா, இப்படி கொடுப்பாங்களா? நீ அப்படி வாங்கிக்கோ பேப்பர், நல்ல டீச்சர் கிட்ட வாங்கிக்கோ. நான் இப்போ ஜெயிக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், வாங்கிக்கோ. உன் பேப்பரை பாரு, தைரியமா பாரு, எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா சொல்ல. குறைவா சொல்லு, ஜீரோலாம் இருந்தா உள்ளே வரக்கூடாது. நீ நான் முட்டாளா லூசுங்களே அப்படிலாம் வச்சிருக்கோம். அதெல்லாம் ஜீரோலாம் வாங்க மாட்டேன், வாங்குவேன். எவ்வளோடாப்பா? 33 30 கிட்ட வந்துட்டிய. இரு அவன் அழகான ஒரு மார்க் சொல்லியிருக்கான். இரு, அவன் சொன்ன மார்க் என்ன தெரியுமா? 39ன்னு சொன்னான். 40 தானே பாஸ், 35 பாஸ் ஆங்க. அப்படியா சார்? சூப்பர். சரி, இந்த 35 எல்லாம் தேர்த்தி விடுறவங்களாம் விட்டுலாம், நாம அது கீழே வந்துடலாம். ஒரு 28, ஒரு 26, ஒரு 19,
ஒரு 13. ஒருத்தன் கேட்கறான் அங்க இருந்து கண் பாக்குறேன் மேடம் 13 அவ்வளவா அப்படிங்கிறா. டேய் உனக்காக தான் பேச வந்திருக்கேன். இங்க பாரு 13ன்னு வச்சுக்க, கெட்ட நம்பர் தான், ஃபெயில் நம்பர் தான். உன் பேரை சொல்லி 13ன்னு சொல்றாங்க, வாங்கிக்க. ஒன்றும் சொல்லாது, வாங்கிக்க. நம்ம பேசிட்டு போறல, இன்னிலிருந்து இந்த வேலையை செய். நான் அடுத்த முறை இந்த பள்ளிக்கூடத்திற்கு வருவேனா, அப்போ இதே கூட்டம் இருக்குல்ல, அந்த பிள்ளைங்க மட்டும் வெளியேறி இருப்பாங்க, இந்த கூட்டம் கொஞ்சம் அந்த பக்கம் போயிருக்கும். வரேன், நான் வரேன். நீ சொல்லு, இந்த பேச்சை உள்வாங்கி கொண்டதற்கு பிறகு உன்னுடைய வளர்ச்சி எனக்கு சொல்லு. நீ பாரு 13 பாரு, திருத்தி பாரு, ஃபுல்லா பாரு. உள்ளலாம் எழுதிருக்க மாட்டேன், 2 தான். ஒன்னு அப்படிதான் மேடம் வெளியில உட்காந்து கேக்குது. ஏய் எங்களது ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல். ஏய் அந்த 18வது கொஸ்டின் பின்னாடி ஆன்சர். இன்னொன்னு இல்ல 10 கொஸ்டின் தானடி. அந்த எரும மாடு திருப்பியே பார்க்கல கொஸ்டின் பேப்பர், இப்படியே பார்த்து எழுதிட்டு வந்துருச்சு. 10 தான் இருக்குதுங்க, பின்னால 11, 12, 13 கொஸ்டின் இருக்குது, பார்க்கவே இல்லை. அப்படிலாம் நிறைய பேர் வரவங்க உண்டு. நான் உனக்கு சொல்றேன் 13 இருக்குல்ல, வீட்டுக்கு போ. இதுல ஐயோ இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைங்களுடைய அலம்பல். அந்த டீச்சர்ஸ் எல்லாம் கையெழுத்து போடும்போது என்ன கொஞ்சம் தீப்பாங்க அந்த பேப்பரை. தீக்க தான் வேணும், என்ன பண்றது. நான் 13 தானே வாங்கியிருக்கேன், என்னால அந்த அதை நான் கொண்டு என்ன கைத்தட்ட சொல்லாதுங்க. 13 வாங்கின என்னால 98 வாங்குறவங்களை பார்த்து கைத்தட்ட முடியாது. நான் ஸ்ட்ரெஸ்ல தான் இருப்பேன், நான் கோபமா தான் இருப்பேன், நான் ஸ்ட்ரெஸ்ல தான் இருப்பேன், எனக்கு பிடிக்காது. நீ என்ன பண்ணு, குழந்தை 13 மார்க் வாங்கிட்டு வீட்டுக்கு போ. வீட்டுல போய் யோசி, அவளுக்கும் அவனுக்கும் எனக்கும் ஒரே டீச்சர் தானே, அவங்களுக்கு எனக்கு ஒரே யூனிஃபார்ம், அவங்களுக்கு எனக்கு ஒரே ஃபீஸ், அவங்களுக்கு எனக்கு எல்லாமே ஒண்ணு இருக்கும்போது அவங்க 98 வாங்குறாங்க, நான் ஏன் 13 வாங்குறேன்? வை? நீ என்ன பண்ணு, எங்க நீ தவற விடுறியோ அந்த பாடத்தை முயற்சி பண்ணி படிச்சு 2 மார்க் அதிகமாக. நான் சொல்றேன், நீ கேட்டுக்கோ, இட்ஸ் a winning strategy. 2 மார்க் அதிகமாக, 15 ஃபெயில் பரவாயில்ல, 13ல இருந்து 15. அடுத்த எக்ஸாம்ல 15 வாங்காத, 17 வாங்கு, ஃபெயில் தான் பரவாயில்ல, 17 வாங்கு. அடுத்தது டெஸ்ட் வைப்பாங்க, 20 வாங்கு, பரவாயில்ல. உன்னுடைய ரிப்போர்ட் கார்டுக்கு என்ன பேர் தெரியுமா? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னு பேரு. ப்ராக்ரஸ்னா என்ன? 13ல இருந்து 15, 15ல இருந்து 17, 17ல இருந்து 19 போறதுக்கு பேர் தான் ப்ராக்ரஸ். ஒரு நாள் நீ வா, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள பாரு. நீ 32 வாங்கியிருப்ப, ஃபெயில் தான், ஆனா 13ல இருந்து 32. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பையன் ஒருவேளை 98ல இருந்து 82 வாங்கியிருப்பான், அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க். ஆனா நான் சொல்றேன், நான் ஜெயிக்கிறவ, நான் சொல்றேன் 98ல இருந்து 82 அவன் தோக்குறான், 13ல இருந்து 32 நீ ஜெயிக்கிற. ஜெயிக்கிறது தான் இங்க முக்கியமே தவிர பாஸ் ஃபெயில் இங்க முக்கியம் இல்ல. பாஸ் ஆவறது ஃபெயில் ஆவறது முக்கியம் இல்ல. ஜெயிச்சிட்டே போ, உன்னையே ஜெயிச்சிட்டே போ, அதுக்கு பேர் தான் ப்ராக்ரஸ். பாரு, செகண்ட் கிளாஸ் தான் நான் பிஏல, 10th எல்லாம் கம்மி மார்க் தான், ஆனா பாஸ் பண்ணிட்டேன். 12th கம்மி மார்க் தான், பாஸ் பண்ணிட்டேன். ஆனா எம்ஏ முடிக்கும் பொழுது நான் யுனிவர்சிட்டி ரேங்க். ப்ராக்ரஸ். என் குழந்தையே, நெவர் கிவ் அப். தெரிந்து கொள், தெரிந்து கொள், நியாயத்தை புரிந்து கொள், நீதியை புரிந்து கொள், நெஞ்சத்தில் நேர்மையாக இரு, வகுப்புகளை மிஸ் பண்ணாத, டீச்சர்ஸ் கேலி பண்ணாத. எதுவாக இருந்தாலும் கற்றல் கொடுக்கக்கூடிய சரஸ்வதி, கற்றலை கற்றுத்தரக்கூடிய குரு, இவர்களுக்கு உதவி செய்து நம்முடைய வாழ்க்கைக்காக தன்னை வெயிலிலே வாட்ட வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் நமக்கு சாமி. இப்படி நினைக்கக்கூடிய குழந்தைகள் வெற்றியை மிக எளிதாக பறித்து விடுகிறார்கள். நான் ஒரு ஹிஸ்டரியை சொல்றேன் உனக்கு. ஒரு பெரிய சிறைச்சாலை, அதுல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான். அவனுக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை. என்ன என்ன செஞ்சிட்டான் அவன்? கேள்வி கேட்டான். கவனி, என்ன கவனி, என்ன கவனி. ஒரு சின்ன உதவி செய்றீங்களா எனக்கு ஆசிரியர்கள்? இந்த ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஆசிரியர், அவங்க கொஞ்சம் இந்த பக்கம் வந்துடணும் ப்ளீஸ். சில்ட்ரன்ஸ் ஆர் டிஸ்ட்ராக்ட், இப்படி வந்துருங்க. டீச்சர்ஸ் கொஞ்சம் இப்படி வந்துரு. ரொம்ப பேனிக் ஆகுறாங்க பிள்ளைங்க, தயவு செஞ்சு. ஐம் சாரி. ஐம் ரியலி சாரி. இங்க பாருங்க குழந்தைகளே, இங்க பாருங்க. அவன் பெயர், நான் சொன்ன சிறைச்சாலையில் மரண தண்டனை பெற்ற அந்த பேரறிஞன் தத்துவஞானிக்கு பேரு சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் என்கின்ற அந்த தத்துவஞானி அதிகார வர்க்கத்தை எதிர்த்து, இங்க கவனிங்க பிள்ளைகளை, முக்கியமா இந்த பாக்ஸ் தான் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. இந்த சின்ன அந்த கூட்டம், அந்த டீச்சர்ஸ்க்கு முன்னால உட்கார்ந்து அந்த கூட்டம், மத்தவங்க எல்லாம் ரொம்ப அட்டென்டிவா இருக்காங்க. இஃப் யூ ஆர் ரியலி டிஸ்ட்ராக்டிங், என்னுடைய பேச்சு உங்களுக்கு பிடிக்கலன்னா அடுத்த 1 நிமிஷத்துல நான் வெளியேறிடுவேன். அடுத்த 1 நிமிஷத்துல வெளியேறிடுவேன். நீங்க எங்கேயோ கவனம் வைத்துக் கொள்ள நான் யாருக்கோ பேசிக் கொண்டிருப்பதற்காக இங்க வரவே இல்லை. நான் கவனத்தை நீ சிதறடிக்காதன்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். நான் அதே வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறேன்.
அவரிடத்தில் கேட்டார்கள், அவன் செய்த பிழை என்ன தெரியுமா? why not இதான் அவன் கேட்பான். ஏதாவது ஒண்ணு கேட்டாங்கன்னா கேள்வி கேட்பான், திருப்பி கேள்வி கேட்பான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, as a teacher நான் சொல்றேன், பதில் சொல்வதற்கு பெயர் அல்ல கல்வி, கேள்வி கேட்பதற்கு பெயர் தான் கல்வி. ஒரு ஆப்பிள் பழம் மேல இருந்து கீழே விழுந்தது, ஏன் விழுந்ததுன்னு ஒருத்தன் யோசிச்சான், ஏன் என்ற கேள்வி. எல்லாரும் ஆப்பிள் விழுந்ததை பார்த்தாங்க, ஆப்பிள் விழுந்ததா ஆமா என்று சொன்னார்கள். அவன் தான் கேட்டான் ஏன் விழுந்தது. அவன் தான் கிராவிட்டியை கண்டுபிடிச்சான், நியூட்டன். ஏன் என்கின்ற கேள்விதான் முதல்ல உன் மனசுல வரணும். உனக்கு ஒரு ஃபார்முலாவோ ஒரு பிசிக்ஸோ ஒரு கவிதையோ சொல்லப்படுகின்ற போது why, அப்பதான் நீ கற்றலில் ஈடுபடுகிறாய். அப்படி why என்று கேட்டவர்கள் தான் இங்க இருக்கிறார்கள். ஆனா அந்த காலத்தில் why என்று கேட்டவர்களுக்கு சிறைவாசம் தான். ரெண்டே கேள்வி, why not, ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்க கூடாது. இப்படி யோசிங்க. ஒண்ணும் இல்லைங்க, சத்தியமூர்த்திங்கிற ஒரு பையங்க, அவன் யோசிச்சாங்க. அவன் எல்லா பெற்றோர்களுக்கும் தன் குழந்தைகள் பெரிய ஆளாகணும்னு ஆசை. ஆனா அந்த சத்தியமூர்த்திங்கிற பையன் +1 +2 படிக்கும் போது யோசிச்சான், ஏன் ஒரு பியூனுக்கு பிறந்தவன் டாக்டர் ஆக கூடாதா. கேள்வி இதோ இங்க உட்கார்ந்து இருக்கிறான். கேள்விதானே. நான் ஒண்ணு சொல்றேன், நான் தமிழ் MA PhD வரைக்கும் தமிழ். எங்க காலேஜ்ல பிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் டாக்டரேட் படிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. சரியா? நான் அசோசியேட் ப்ரொஃபசர், UGC ஸ்கேல் வாங்குறேன். அதே காசு தான் MSc மேத்தமேட்டிக்ஸ் PhD படிச்சவங்களுக்கும். அப்படித்தானே மேடம்? அவங்க மேத்ஸ் படிச்சிட்டாங்க, நான் தமிழ் படிச்சிட்டேன்றதுனால நான் கம்மி, அவங்க ஜாஸ்தியா மேடம்? புரிஞ்சுக்கோ, நீ கல்வியினுடைய அடிப்படையை புரிந்து கொள். இவன் கேட்டான், நான் கேட்டேனே, பல கேள்விகளை நான் கேட்டிருக்கிறேன், இந்த சமூகத்தை பார்த்து நான் கேட்டிருக்கிறேன், எனக்குள்ளாகவே நான் கேட்டிருக்கிறேன். why, ஏன் இப்படி இருக்க வேண்டும், ஏன் இப்படி இருக்க கூடாதா, நான் இப்படி இருப்பதனால் உனக்கு என்ன பிரச்சனை, நான் சமூக சீர்கேடு எதுவும் செய்ய இல்லை, நான் படிக்கிறேன், நான் படிக்கிறதுனால உனக்கு என்னப்பா பிரச்சனை. நான் இப்படி கேட்டு கேட்டு படித்தவள். பாருங்க, சாக்ரட்டிஸுக்கு விஷம் கொடுத்து நடக்க வைக்கிறாங்க. சாக்ரட்டிஸ் நடந்துட்டே இருக்கார். நான் இன்னில இருந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால இறையன்பு சார் தினத்தந்தியில ஒரு சின்ன ஒரு பெட்டி செய்திகள் போடுவாங்க. அந்த பெட்டி செய்தியில நான் இதை பார்த்தேன், இந்த கருத்தை நான் பார்த்தேன். எப்பொழுதோ நான் படித்தது, 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் படித்தது. என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த கருத்தை உனக்கு நான் சொல்றேன். எனக்கு தெரியல, இது எனக்கு மூங்கில் காடாக தெரிகிறது. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் தெரியல. கவனம் குழந்தைகளை, கவனித்துக்கொள். நீ எங்கேயோ பார்ப்பதை விட நான் சொல்லுவதை ஒரு வினாடி உள் மனசுல வாங்கி கொண்டு உன் வாழ்க்கையில நீ அப்ளை பண்ணு. ஒரே ஒரு வினாடி பாரு. உள்ள இருக்கிறார் சாக்ரட்டிஸ், ஏதோ ஒரு மியூசிக் கேக்குது. இந்த அறை நல்ல சுவர், பெரிய சுவர், சிறை. கத்தி பேசுறான் சாக்ரட்டிஸ். யார் அது? அங்க பக்கத்துல ஒருத்தன் சொல்றான், தன் பேரை சொல்லி. நீங்கள் யார்? நான் சாக்ரட்டிஸ். ஓ, சாக்ரட்டிஸ் பக்கத்தறையிலா இருக்கிறேன், நான் களவாடி விட்டு வந்தேன். நீங்கள்? சாக்ரட்டிஸ் சொன்னார், நான் கேள்வி கேட்டதனால் வந்தேன். நண்பனே, நீ ஏதோ ஒரு பாடலை வாசிக்கிறாய், அந்த பாடல் எனக்கு தெரியும், ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கோ. ஆனால் நீ ஏதோ ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசிக்கிற, அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? உடனே அவர் சொல்றார், இது மவுத் ஆர்கன். ஓ, மவுத் ஆர்கன் நானும் வீட்டில் வாங்கி வைத்திருக்கிறேன், ஆனால் எனக்கு வாசிக்க தெரியாது. தோழனே சொல் சாக்ரட்டிஸ், மவுத் ஆர்கன் வாசிப்பது எப்படி என்று எனக்கு சொல்லி தருவாயா? பக்கத்துல இருந்து ஒருத்தன் கிண்டலா கேட்டான், நாளை மறுநாள் உனக்கு மரண தண்டனை என்று அறிந்தேன், செத்து போக போகிறாய், இதை தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய்? சாக்ரட்டிஸ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என உள்ள உடம்புல புல்லரிக்குதுங்க சொல்லும் போது. சாக்ரட்டிஸ் தந்த பதில், ஏன் தோழனே, சாகும்போது எனக்கு மவுத் ஆர்கன் வாசிக்க தெரியும் என்கின்ற ஒற்றை எண்ணம் போதாதா? அந்த ஒரு எண்ணத்திற்காகத்தான். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், அவ்வளவுதான். நான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், நம்ம கிட்ட வேல்யூஸ் குறைஞ்சுக்கிட்டே இருக்குன்னு பெரியவங்க என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் கிட்ட இல்ல. நான் ஒண்ணு சொல்றேங்க, குழந்தைகள் கிட்ட இருக்கு. அதை வெளிக்கொண்டு வருவதற்கான ஆற்றல் தான் பெரியவர்களிடத்தில் இல்லையோ என்று நான் கவலைப்படுகிறேன். இவங்க கிட்ட இருக்கு, அடிப்படையில் இவங்க வேல்யூஸோட தான் இருக்காங்க. ஆனால் சூழலை நாம் அமைத்து தருவதில் ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டோமோ? ஒரு புரிதலுக்காக சொல்லுகிறேன், எது நமக்கு வேண்டும்? இப்ப இந்த குழந்தைகளுடைய தாய்மார்களாக இருக்கிறீர்கள், தந்தைமார்களாக இருக்கிறீர்கள், ஆசிரியர்களாக இவர்களிடம் இருந்து நமக்கு என்ன வேண்டும்? நான் இந்த கருத்தை விதைச்சிட்டு போயிடுறேன். இந்த குழந்தைகளை இனிமேல் பார்க்கின்ற பார்வை அவங்களை ஹேண்டில் பண்றோம்ல, அந்த ஹேண்டில் பண்றதும் கொஞ்சம் நம்ம வேறு விதத்தில் இந்த சுக்கான கொஞ்சம் இப்படி திருப்பி விடுறேன். வேல்யூ பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம்? விழுமியங்கள், அறம், நம் எண்ணங்கள் எப்படி இருக்கு?
நம் எண்ணங்கள் எப்படி இருக்குதோ நம் குழந்தைகள் அப்படித்தானே வளருவார்கள். நம் எண்ணம் எப்படி இருக்குதுன்னு நான் சும்மா சுய பரிசோதனையே செய்து கொள்கிறேன். எனக்கு மகன் இருக்கிறான், இவர்களை விட ஒரு 4-5 ஆண்டும் பெரியவன். ஒரு செய்தி சொல்றேன், அது புரியுதான்னு பாருங்க, புரிவதற்காக சொல்றேன். பல நேரங்களில் நம்ம மிஸ் பண்ற இடம் எது தெரியுமா? வேல்யூ பண்றதுல மிஸ் பண்ணிரும். வேல்யூ பண்றதுல மிஸ் பண்ணிரும். நான் உங்க முன்னாள் மாணவர்களுக்கு சொல்றேன் சார், முடிஞ்சா இதை எடுத்துக்கோங்க, இல்லன்னா பரவாயில்ல, நான் தீர்வு சொல்றவன், நான் ப்ராப்ளம் சொல்றவன் இல்லனா. ப்ராப்ளம் சொல்றதுனால கைத்தட்டல் வாங்கிடலாம், தீர்வு சொல்றவங்க இங்க நாட்டுல குறைஞ்சிக்கிட்டே வராங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவங்களை கொண்டாடுங்க, அதே நேரத்துல இவன் ஃபெயில் ஆயிருவான், இவன் உருப்படவே மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தவங்க மத்தியில சில விஷயங்களில் முனைப்பெடுத்து முன்னேறி பாஸ் பண்றான் பாருங்க, அந்த குழந்தைய கொண்டாடுங்க, அவனை கொண்டாடுங்க. செகண்ட் கிளாஸ் தான் பாஸ் பண்ணான்ல, பார்டர் மார்க் தான் பாஸ் பண்ணான்ல, பார்டர் மார்க்ல பாஸ் பண்றவங்கள தம்பி கொஞ்சம் முயற்சி செஞ்சா அடுத்த கட்டத்தில் நீ பெரிய ஆளா வருவடா என்று அவர்களை பாராட்ட கற்றுக் கொடுங்கள். ஏனென்றால் படிக்கிறவங்க மார்க் வாங்குறவங்க படிச்சுட்டே மார்க் வாங்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் யாரு லாஸ்ட் யாரு, இதான் இன்னைக்கு போட்டியாவே இருக்கு. நான் சொல்லவா, நான் ஃபர்ஸ்டும் வரமாட்டேன் லாஸ்டும் வரமாட்டேன், ஐ எம் த பெஸ்ட். நான் பெஸ்டா வருவேன். எது உங்ககிட்ட இருக்குதோ அதை பெஸ்டா கொண்டு வாங்க, பெஸ்டா நம்ம கொண்டு வரதுக்கான சூழலை ஏற்படுத்துங்க. நான் இந்த ஒரு கேள்வியை நான் எல்லாருக்கும் கேட்டேன், நம்ம கிட்ட எந்த மாதிரியான நினைவுகள் இருக்கு? உங்களுக்கும் சேர்த்து சொல்ற குழந்தைகளை, வெறும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியருக்குமானதல்ல, இந்த வயதில் நீ இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். பாரு, பல நேரங்களில் நம்முடைய மனசு எப்படி போகுது தெரியுமா? யாரோ ஒருவன் சிந்தித்த சிந்தனையின் பக்கமே போகும். நமக்கு சுயமா நம்ம சிந்திக்கவே மாட்டோம், சிந்திச்சா அது பிழை. இப்ப நான் ஒரு பர்ஸ் வச்சிருந்தேன் சார், பர்ஸ் என்ன பர்ஸ்னா தெரியுமாப்பா? அது தெரியாம நீங்க எப்படி இருக்க முடியும்? எங்களுக்கு தெரிகிறத விட எங்க பர்ஸ்ல என்ன இருக்குது, எங்க பர்ஸ் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும், குழந்தைங்களுக்கு தான் தெரியும், அம்மா அப்பாவுக்கு தெரிகிறத விட. இப்போல்லாம் காசு செலவழிச்சுதான் மேடம் பேசுறானுங்களே, வீட்டில் கூட அன்பா பேசுறதே இல்லை, தேவைன்னா தான் வரானுங்க பக்கத்துலயே, அம்மா இல்லைன்னா பாசத்துக்காகலாம் வர்றதே இல்லை. பர்ஸ் வச்சிருந்தேன், தொலைச்சிட்டேன், தொலைஞ்சு போச்சு. இப்ப நான் நேரா வரேன், யார்கிட்ட வரலாம்? நம்ம கணேசன் சார் தம்பி கிட்ட வரேன். சரியா சார்? என்னம்மா சார், பர்ஸ் வச்சிருந்தேன் சார். சரிம்மா, தொலைஞ்சு போச்சு சார். தொலைஞ்சு போச்சா? எங்கம்மா தொலைச்ச? பஸ்ல சார். எந்த பஸ்? நான் கவுந்தம்பாடி வர பஸ் தான் சார். எப்போ ஏறினேன்? காலை 8:30 மணி சார். எங்கிருந்து ஏறினேன்? ஈரோட்லேருந்தே வரணும் பஸ்ல. இவ்வளோ கேள்வியும் கேட்பீங்களா இல்லையா சார்? தேண்டியாமா? தேடினேன் சார். கிடைச்சதாமா? கிடைக்கல சார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லலாமா சார்? சார் எங்கன்னு சார், தொலைஞ்சிச்சு சார், பஸ்ல தான் சார் தொலைஞ்சது, ஆனா தேடிட்டேன் சார், பஸ் போயிருக்கோம் சார், எப்படி சார் கண்டுபிடிக்க? அழுவுற சார். அடுத்த கேள்வி என்ன கேட்பாரு? ஏன் இவ்வளவு அழுவுற? உள்ள உள்ள எவ்வளவு பணம்? என்ன இருந்துச்சு? 30 ரூபாய் சார். சார் என்ன சார் சொல்வீங்க? நானே பணத்தை உனக்கு கொடுத்துறேன், நீ அழாத சொல்வாரா இல்லையா? சார் பரிசுக்குள்ளதான் சார் 30 ரூபா இருந்தது, பரிசு 3 லட்சம் ரூபா சார். நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? பரிசுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறோம், பரிசா பாக்குறது இல்ல. இந்த பிள்ளைங்க படிக்குதா, ஒழுங்கா இருக்குதா, இதான் பிள்ளைங்களே போதுங்க நமக்கு. பிள்ளைங்களால என்ன நடக்குமோ அது 30 ரூபா தான். பிள்ளைங்க 3 லட்சங்க. இந்த பெருமதி தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அம்மா அப்பாவால என்ன கிடைக்குங்கிறது 30 ரூபா தான், அம்மா அப்பா 3 லட்சம் ரூபா. பெருமதியை புரிந்து கொள்வது எப்படி? பெருமதியை புரிந்து நாம பல நேரங்களில் பெருமதியை புரிஞ்சுக்கிறதே இல்லை. இதனால இது நடக்குமா, இதனால இது நடக்குமா என்று பொருண்மை சார்ந்து சிந்திக்கிறோம் குழந்தைகளை. பொருண்மை சார்ந்து சிந்திக்காமல் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறது? நான் வந்து ஸ்லோவா லேர்ன் பண்றாள், நான் ரொம்ப ஃபாஸ்டாலாம் புரிஞ்சு, ஆனா ரொம்ப ஃபார்மா புரிஞ்சுக்குவேன். ஒரு விஷயத்தை ஃபார்மா புரிஞ்சுக்குவேன் தவிர ஃபாஸ்டா புரிஞ்சுக்க மாட்டேன். அது என் நோக்கமே இல்லை. என்னடா உனக்கு பிரச்சனை? ஃபாஸ்டா புரிஞ்சுக்காம ஃபார்மா புரிஞ்சுக்கிறேன்னு சொல்றேன்ல, உனக்கு நான் இன்றைக்கு ஒரு வழியை சொல்லி தருகிறேன். வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான இந்த வழி உனக்கு நிறைய பேர் சொல்லித்தர மாட்டார்கள், ஆனால் நான் உனக்கு சொல்லித்தரேன். எனக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு பழமொழி இருக்கும்ல, ஏதாவது ஒரு பழமொழி சொல்லு, சும்மா சொல்லு. நீதிமொழி இல்ல, பழமொழி. நிறைய பழமொழி உங்களுக்கு தெரியுதுங்கிறது எனக்கு தெரியுது. சில பழமொழிகள் இருக்கு, அந்த பழமொழிகள் மீது எனக்கு கேள்விகள் உண்டு. பல நேரங்களில் நான் கேள்வி எழுப்புவேன். எங்க அம்மா கிட்டையும் ஏதாவது சொன்னா, என் டீச்சர்ஸ் ஏதாவது சொன்னா கேள்வி எழுப்புவேன். நான் அந்த மாதிரி கேள்வி எழுப்புற ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் இப்படி யோசிக்கிறேன், உனக்கு புரியுதான் பார். நான் இப்படி யோசிக்கிறேன், பாம்பு இருக்குல்லப்பா, பாம்பு
இந்து மதத்தை பின்பற்றுகின்றவர்களுக்கு பாம்பு சாமி, சரியா? கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுகின்றவர்களுக்கு பாம்பு சாத்தான், சரியா? இது ரெண்டு விஷயமும் பாம்புக்கு தெரியாது. பாம்புக்கு தெரியுமா தான் சாமி தான் சாத்தான்னு? அவங்க சொல்லிக்கிறாங்க, அவ்வளவுதான். நான் சொல்றதுனால அது சாத்தான், நான் சொல்றதுனால அது பாம்பு. இங்க பாரு,